அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னக்கும். ஆமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அலீம். எனக்கு வழங்கிய நேமத்துகளுக்கு, அருட்கொடைகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்தி வாழ்ந்தீர்கள் என்றால் நிச்சயமாக நான் உங்களுக்கு மேலும் நேமத்துகளை அதிகரிப்பேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே எடுத்துரைக்கிறான். ஆயிரம் நேமத்துகளை, அருட்கொடைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அள்ளி வழங்கியிருக்கிறான். அவற்றுக்கெல்லாம் நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, ஷாக்கிரீன்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹும்ம இன்னா அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக் என்று உலகம் பூராவும் துஆ ஓதுகிறார்கள். யா அல்லாஹ், உன்னை நினைக்க, உனக்கு சுக்ரியா செய்ய, உனக்கே இபாதத்து செய்ய எங்களுக்கு நல்லருள் புரிவாயாக, நல்லுதவி செய்வாயாக என்பது அந்த துஆவுடைய மொழியாக்கம். அல்லாஹும்ம இன்னா அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக், அருமையான முறையில், சிறப்பான முறையில் இபாதத்து செய்ய எங்களுக்கு நல்லுதவி செய்வாயாக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பல்வேறுபட்ட நன்மையான காரியங்களுக்கு பல்வேறுபட்ட நற்கூலிகளை நமக்கு அறிவிப்பு செய்திருக்கிறான். இன்னென்ன நல்ல செயல்களில், கடமைகளில் ஈடுபட்டீர்கள் என்றால் உங்களுக்கு இன்னென்ன சவாபுகள் கிடைக்கும் என்றெல்லாம். ஆனால் ஷுக்ரியா பற்றி அல்லாஹ் சொல்லும்போது மனம் திறந்து அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லப்போனால் கிட்டத்தட்ட சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் சுக்ரியா செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக நான் உங்களுக்கு மேலும் மேலும் அருட்கொடைகளை அதிகரிப்பேன் என்று. சுக்ரியாவுக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு மரியாதையும் இருக்கிறது. ல அஸீதன்னக்கும் என்று நூன சகிலா என்று அரபியிலே கூறுவார்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான பலாபலன்கள் கிடைக்கும் என்று. அல்லாஹுக்கு நாம் என்றைக்கும் சுக்ரியா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இபாதத்துக்கு அடுத்தபடியாக உள்ள ஒரு விஷயம்தான் அல்லாஹுக்கு நாம் செலுத்துகின்ற நன்றி. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய அருமை புதல்வருக்கு உபதேசிக்கிற போது, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், சுக்ரியா செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ஊபுதுல்லாஹ் என்கின்ற அந்த வாசகத்திற்கு பின்னாலே நீங்கள் நன்றி செலுத்துங்கள் அல்லாஹுக்கு என்று சொன்னார்கள். எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. மனிதர்கள், மூமின்கள் கடைபிடிக்க வேண்டிய ஆயிரம் விஷயங்கள் இருந்த போதும் கூட அந்த இபாதத்து இருக்கிறத, இபாதத்திற்கு அடுத்தபடியான ஒரு அந்தஸ்தை பெறக்கூடியதாக சுக்ரியா இருக்கிறது. இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், நல்ல காரியங்கள் நடக்கிற போது அல்ஹம்துலில்லாஹ் நாம் கூறுகிறோம். அதே போன்று ஏதாவது சங்கடங்கள், துன்பங்கள் ஏற்பட்டாலும் கூட அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும். அது என்ன, துன்பங்கள் ஏற்படுகிற போது எப்படி நாம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல முடியும்? அப்படி சொன்னீர்கள் என்றால் அந்த துன்பம் விலகுவது மட்டுமல்ல, அதைவிட நமக்கு அல்லாஹுடைய பேர் உபகாரம் கிடைக்கும். துன்பங்கள் ஏற்பட்ட போதும் கூட என்னுடைய அடியான் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுகிறானே, இது கௌசுல் ஆதம் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸுடைய ஒரு பண்பாடு. துன்பங்கள் ஏற்பட்டாலும் கூட அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது. காரணம், எல்லாமே அல்லாஹ்வுடைய புறத்தில் தான் இருக்கிறது என்று நாம் நம்புகின்றோம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் சொல்லப்போனால் அன்பான பெருமக்களே, மூச்சுக்கு மூச்சு நாம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி வாழ்ந்தோம் என்றால் அல்லாஹ் நம்மை அரவணைத்துக் கொள்வான். அந்த வாக்கு நிறைவேறும். என்ன ஒரு விஷயமாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரன்கள் கிடைத்திருக்கிறதா? அல்ஹம்துலில்லாஹ். உங்களுடைய செல்வத்தில் பரக்கத்து இருக்கிறதா? அல்ஹம்துலில்லாஹ். உங்களுடைய குடும்பத்தில் எல்லோரும் நல்லா இருக்கிறார்களா? அல்ஹம்துலில்லாஹ். ஐவேளை நீங்கள் தொழுகிறீர்களா? அல்ஹம்துலில்லாஹ். மூச்சுக்கு மூச்சு நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால், அருமை சகோதரர்களே, இதனுடைய தாக்கம் எங்கே எதிரொலிக்கும் என்று கேட்டால் மறுமையில் சுவனத்திலே எதிரொலிக்கும். காரணம், சுவனத்திலே உள்ளே நுழைந்தவுடனே சுவனவாசிகள் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று கேட்டால், அல்ஹம்துலில்லாஹில்லதி சதகனா வஅதா வ அவ்ரஸனல் அர்த நதபவ்வஉ மினல் ஜன்னத்தி ஹைசு நஷா. எங்கள் இறைவன் தம்முடைய வாக்கை எங்களுக்கு உண்மைப்படுத்தி விட்டான், நிறைவேற்றி விட்டான். இந்த சுவன பூமியை எங்களுக்கு வராசத்தாக அனந்தரமாக ஆக்கிவிட்டான். மட்டுமல்ல, இந்த சுவனத்திலே நாங்கள் எங்கு வேண்டுமானாலும் வசிப்போம். நதபவ்வஉ மினல் ஜன்னத்தி மானஷா என்று சொல்வார்கள்.
நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற போது அல்ஹம்துலில்லாஹ் நாம் சொல்லி வாழ்ந்தோம் என்றால் சுவனத்தில் நுழைகிற போது அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிற பாக்கியம் கிடைக்கிறது. சுவனம் கிடைக்கிறது, அது ஒரு பக்கம். சுவனத்தில் உள்ள நுழைகிற போது அல்ஹம்துலில்லாஹ் இல்லது சதக்கனா, இது மூமின்கள் சொல்லுகின்ற வார்த்தை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து சுமரிலே எடுத்துரைத்திருக்கிறான். எனவே இன்றைக்கு நாம் கேட்ட இந்த வசனத்தினுடைய ஒரு விளக்கம் என்னவென்று கேட்டால், நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே எந்த ஒரு சம்பவம் நிகழ்ந்தாலும் சரி, அது நல்ல காரியமோ ஏதாவது சிரமங்களோ என்ன ஏற்பட்டாலும் சரி, நாம் அல்லாஹ்வை மனதில் நினைத்து கொண்டு அல்ஹம்துலில்லாஹ், ஏதோ ஒரு ரகசியத்தை வைத்திருப்பாயா அல்லாஹ், இது எனக்கு நீ நன்மையாக ஆக்கித்தாயா அல்லாஹ், நாம் கேட்டோம் என்றால் நிச்சயமாக அதன் மூலமாக நமக்கு நிறைந்த ஒரு பரக்கத்துகள் கிடைக்கும் என்பது குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகிற போதே ஷக்கூர் என்கிறான். தன்னை அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் ஒரு பெயர் தான் ஷக்கூர். ஷக்கூர் என்றால் அதிகம் நன்றி செலுத்துபவன். அல்லாஹ் எதற்காக நன்றி செலுத்த வேண்டும்? அல்லாஹ் நன்றி செலுத்துகிறான் என்றால் என்ன பொருள் என்றால், நீங்கள் இபாதத்துகளில் ஈடுபட்டால், வணக்க வழிபாடுகளில் நீங்கள் ஈடுபட்டீர்கள் என்றால் உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அல்லாஹ் நன்றி செலுத்த வேண்டிய தேவை என்ன? அல்லாஹ் நன்றி செலுத்துகிறான் என்றால் நமக்கு நற்கூலி வழங்குகிறான் என்பது பொருள். அவன் நன்றி செலுத்துகிறான் என்றால் நமக்கு அந்த சுக்ரியாவுடைய மனப்பான்மை வேண்டுமா இல்லையா? எனவே ஒவ்வொரு வேலை நாம் தொழுவதற்கு அல்லாஹ் வாய்ப்படுத்தியிருக்கிறானே, நோன்பு நோக்க வாய்ப்பளித்தானே, இரவு தஹஜ்ஜத்தோட வாய்ப்பளித்தானே, இறைமறையை தொடர்ந்து ஓதுவதற்கு வாய்ப்பளித்தானே, நம்மை ஒரு மனிதனாக படைத்தானே, நம்மை உயர்வளித்தானே, உணவளித்தானே. ஒவ்வொன்றையும் யோசித்து பார்த்து நாம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுகிற போது அதனுடைய ஒரு பரக்கத் இந்த உலகத்திலேயும் கிடைக்கும், மறுமையிலையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சுவனகவாசிகளாக ஆக்குகிறான் என்கின்ற இந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்போம். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நல்ல புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.